நேரம் யாரையும் பாதிக்கிற மாதிரி படத்தையும் போட்டு காமிக்கிறேன். நான் பல நேரம் நேற்று தான் எல்லாம் ஏற்றிட்டு நான் போன் போட்டேன். படம் பாருங்க, அவங்க தலைவர் படம் பாருங்க, ப்ரொஜெக்ட் பண்றேன். அதுக்குள்ளே போன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு படத்தை கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி கிங்டம் படத்துக்கு மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணா எங்களுக்கு தேட்டர்ல லாஸ் ஆச்சு. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? நீங்கெல்லாம் பாத்தீங்களா? அது மாதிரி என்ன நீங்க தான் கேட்கவே எல்லாருமே பொதுவான அந்த மாதிரி இல்ல. எல்லா இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாரும் அண்ணன் பாய் பாய்லாம் கூப்பிட்டு அந்த பாய்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுறவர்கள் என்னன்னா இஸ்லாமியர்கள் தான் வந்து நம்ம அந்த வார்த்தை கிளைமேக்ஸ்ல வந்து என்ன சொல்றீங்க பாய் பாய் கிளைமேக்ஸ் முடிக்கல அது நீங்க டைட்டில் பாய் அந்த வாசல் பாய் அதனால கேள்வி பாய் பாய் சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல உள்ள வந்து பாம்பு வைக்கிறது பட்டம் போட்டுதான் ஒருத்தர் காரணம் தெரியும். ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒருவேளை ஏன் தடுக்கணும்? ஒருவேளை இந்து அமைப்பினர் இந்த மாதிரி தடை பண்றாங்களோ, பிஜேபி சைடு இருந்து அரசு கொடுக்குறாங்களோ, நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா? தலைப்பு மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு ஐடியா அவங்க
எல்லாமே தெரியும், எல்லாம் பாக்குறாங்க. அவங்க கண்ணில் எந்த தவறு மாற்றம் சென்சார் வேற விஷயம் கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த சமயத்தில் நாங்க கோயம்புத்தூர்ல நாஸ் தியேட்டர் பக்கம் தான் இருந்துச்சு. நாஸ் தியேட்டர் பக்கம் தான் வச்சு அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டு வெடிப்பு பற்றிய படமோ அப்படின்னு ஒரு ரீதியில இருந்தீங்கன்னா அது அந்த மாதிரி படம் வேற மாதிரியான அந்த மாதிரி படம் கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர ஆனா அதுல உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இல்லை. ஏன்னா அது அந்த கேஸ் கூட அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அப்படி யோசனை பண்ணேன். அந்த படத்துல அந்த மாதிரி அதே மாதிரி அந்த சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமா இது வரைக்கும் இந்த படத்தில் பார்க்காத மதுரை எல்லா பக்கம் அத சொல்லும் போது கோழி என்கவுண்டர் அவங்க தேவையில்லாம ஒருவேளை காவல்துறை அதனால இந்துல இருக்கிறாங்களா கிறிஸ்டின்ல இருக்காங்களா முஸ்லிம்ல அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் அதாவது நீங்க ஒரு சங்க தலைவரா என்ன செய்ய போறீங்க? நீங்க யார் அந்த சார் அந்த போன் இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கம் சொன்னாங்க. இந்த படத்துக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தேட்டர் ரிலீஸ் பண்ண போற இப்பதானே சார் எல்லா ஏரியாலும் பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு
அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றது கேக்குதா? நல்ல விதமா தான் கேக்குது. சார், என்னங்க கேக்குறீங்க சார்? protection கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க? நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு லாபம் மாட்டோம். ஒரு இடத்துல cancel பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஓட எல்லா இடத்துலயும் cancel பண்ணாங்க. அதான் இது இன்னும் சார் காசி டாக்கிஸ்ல ஷோ போட்டு சார் ஒரு சில தியேட்டர்ஸ்ல ஷோ போட்டுருக்கு பார்த்தேன். மற்ற ஏரியால சொல்றேன்னா மற்ற ஏரியா சேலம் இல்ல, மதுரை இல்ல, எந்த இடத்துல சென்னை மட்டும் உரிமையாளரோட நம்பர் வச்சிருக்கீங்க சார். உரிமையாளரோட நம்பர் வச்சிருக்கீங்க. நம்பர் இருந்தா நம்பர் உடனே கால் பண்ணி போயிட்டு இருக்கு, லைவ் போயிட்டு இருக்கு. கால் பண்ணி பேசுவீங்க. ஓகே சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. சார் ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமா, அந்த அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கூருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரர். ஆமா, கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி மாதிரி எல்லாத்துலயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன். அதனால அது என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் பயந்துட்டாங்க. ஆமா, ஆனா படம் போட மாட்டேங்கிறாங்க. இல்ல, அவருக்கு பத்திரிகை ரங்கத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேடி தர மாட்டேங்கிறாங்கிறாரு. கொஞ்சம் அவர் ப்ரொடியூசர் ஹீரோவர் பேசுறாரு.
நம்ம படம் ஓட்டு சார் எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஐயோ நீங்க புரியாம பேசிட்டீங்க. டிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதோ இல்லைங்க போட்டேன் சார் நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்றேன் சார். மற்ற மதுரையில கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த தேட்டர் எஸ் சார். சார் எல்லா தேட்டரும் எடுத்து ஆமா அது இந்த ஏரியால நான் கேன்சல் பண்ணிருக்கேன். ஏரியா கேட்காதீங்க தேட்டர் இந்த ஏரியா ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க. சரினா ஜூம் பட்டா முடிக்க சொல்லுங்க. தெரு எட்ட மாட்டாங்க. இந்த டிவி சண்டை கட்டுவாங்களே அது மாதிரி சண்டை கட்டில போயிடுவாங்க. சரி நீங்க எந்த நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மீடியா நான் தான் உண்மையை சொல்றேன். கரெக்ட் சார். கரெக்ட் சார். நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி நீங்களும் படம் பாருங்க. கண்டிப்பா எல்லா தலைவரும் நல்ல விதமா முடியும். நல்ல ஒரு தீர்வு எவ்வளவு பெரிய தேங்க்யூ சார். பேன் பண்ண கேரளா சொல்லிக்கே இது அதிர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க லைஃப் எதுவுமே இல்ல. நீங்கதான் முடியுது. ஓகே சார். வாழ்த்துக்கள் சொல்லியாச்சுடா. போலீஸ் தூக்கி பிடிச்சிருக்கீங்க.
எல்லாருமே உழைப்பு இவ்வளவு வருஷம் கஷ்டம் ஓகே தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் தமிழ்நாடு வென்றே